கடகராசியே வந்து பொதுவா அமைதியா இருப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா சக்சஸ் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அழைப்பு வந்து, இனிமையாவது வந்து வாய் திறந்து பேசுவாங்களா? இல்ல அவங்களுக்கு எங்கேயாவது அன்பு கிடைக்குமா? ஏன்னா ஆமா, ஏற்கனவே கடகராசிய வந்து ஒரு பாசக்கார பயப்புள்ள. ஆமா, அது உங்க டயலாக் சார். ஆமா. சொல்லுங்க. அந்த அழைப்பு எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்குமா? நெகட்டிவா இருக்குமா? நிச்சயமா. இந்த கடகராசி பொதுவா தாய் உள்ளம் கொண்டவங்க. அவ்வளோ கடுமையா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குண்டான பயன் இல்ல. ம். இவங்கள இரவு பகல் நைட் டியூட்டி பார்த்த மாரி, ம். ம். இப்ப நெறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்கணும் இந்த ராசி ஆரம்பிச்சிருக்கு. ம். பாருங்க இவங்களுக்கு ம். சங்கங்கள், சபைகள். இந்த கடகராசி கணவன் மனைவிலாம் பிரிஞ்சவங்கலாம் சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ம். இந்த ராசிக்காரங்க என்ன ஆச்சுன்னா, சில காலமாக ம். பிரிந்திருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சு எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்து எங்க ஜோதிடர் யுகம் சேனலை வந்து நீங்கள் அவ்வளோ பிரபலமாக்கி இவ்வளோ கமெண்ட்ஸ் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் இருக்கும்போது ஒரு ஹாப்பி எங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு நிறைய என்னென்ன 12 ராசிக்கு என்னென்ன இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணும்னு நாங்கள் அப்படியே ஒரு ஒரு நாளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்கான பலன்கள் எல்லாம் கேட்டு நாங்கள் ரசித்து நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு அருமையான ஜோதிடர். அவர் யாருன்னா ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்களை தான். நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு அவர் தான் நிறைய 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்டுருக்காரு. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அதுதான் சனி வக்ரம். என்னடா இது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது, அது என்ன சனி வக்ரம்? அதான் எனக்கும் அந்த டவுட் இருக்குங்க. அவரே கேட்டு தான் கிளியர் பண்ணிக்கணும். சனி வக்ர பயிற்சின்னு இருக்கான். அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சியில் யார்கிட்டையாவது ஒரு முக்கியமான ஆள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருமா? அந்த அழைப்பில் பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா, பெரிய அதிர்ஷ்டம் திடீர்னு வந்துடுதா, இல்லை ஏதாவது அந்த 12 ராசியில் ஏதாவது சில ராசிக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? ஏன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் நாங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான பதிவு இது. ஓகேவா? பார்ப்போம் அவரை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அருமையா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம சனி வக்ர பயிற்சி, அதாவது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது. அது என்ன சார் சனி வக்ர பயிற்சி? சனி வக்ர பயிற்சின்னா என்ன? அது எப்போ வருது? யாரோ ஒரு புதுசாக ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு ஒரு அழைப்பு வருமாமே. நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த அழைப்பு ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்குமா, பாசிட்டிவாக இருக்குமா? சொல்லுங்கள். அவங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க, கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. நிச்சயமாக. முதல்ல சனி வக்ர பயிற்சி இது திருக்கணித அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் சனி என்ற கிரகம் வக்ரகதியில் வரும் பொழுது அதோட பிளானட்டோட ஸ்பீடு லெவல் குறையும். அப்போ சனி வக்ரகதியில் வேலை செய்யும்போது இத்தனை நாளாக சனி கெடுதலை செய்திருந்தால் நல்லது செய்வார், நல்லது செய்திருந்தால் கெடுதல், அப்படியே தன் பலனை சுயமாக மாற்றிக்கொள்கிறார். ஓகே. அப்போ அஸ்ட்ரானமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளாக புரியணும்னா சனிக்கு 5லிருந்து 9 வரைக்கும் சூரியன் வரும்பொழுது வக்ரம் பெறுங்கிறது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சில வாய்ப்புகளை தவற விட்டுருப்பாங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, திருமண ரீதியாக. அப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன் வா அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும். முதல்ல நாங்கள் இந்த வரன் வேணான்னு சொன்னோம், திருப்பி அவங்களே கேட்குறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆயிடாது. அப்போ ஒரு காதல் சம்பந்தப்பட்ட திருமண வயதுடைய ஆண் பெண்கள் முதல்ல நோன்னு சொன்னாங்க, இப்போ சரின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆச்சு சார், திருப்பி அதே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. அப்போ லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் நடக்குது இந்த 12 ராசிகளுக்கும். அப்போ இந்த வாய்ப்பை தக்க வைத்துக்கிட்டோம்னா பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, சொத்து ரீதியாக, குழந்தை பிறப்பு, அது மட்டும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள், தாய் தந்தையின் உடல்நிலைகள், பிஸ்னஸ், அப்புறம் வேலை, இது மாதிரி அனைத்து விஷயங்களும் மாறுதல் ஏற்படுத்துகிறது. சூப்பர். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா யோகத்தின் உச்சமாக வந்துடும். ஒரு சிலர்லாம் சார் கவனமாக இருந்துக்கணும், ஏன்னா இதில் கவனமாக இருந்துக்கிட்டால் சேஃப் ஆயிடுவீங்க, உங்களுக்கு அது கெடுதலாக மாறாமல் இருக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இருக்கின்ற கிரக அமைப்பில்
மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம் இதுதான். அதாவது வர்ற அழைப்புனால அதிர்ஷ்டமும் வரலாம், பாதகமும் வரலாம். ஆனால் அதை நீங்கள் தான் கரெக்டாக இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதானே சார்? நிச்சயமா. ஸோ இப்போ நம்ம வந்து 12 ராசிக்கான அந்த சனி வக்ர பயிற்சி பார்க்கலாமா சார்? நிச்சயமா மேடம். அடுத்தது கடகராசி சார். கடகராசி பொதுவாகவே வந்து ரொம்ப பாசம் காட்டுறவங்க, ரொம்ப அமைதியானவங்க. அதாவது அமைதியாக இருந்தே சக்ஸஸ் பண்ணுறவங்க. நான் உங்களுக்கு யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோம். கடகராசியே வந்து பொதுவாக அமைதியாக இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, ஆனால் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அழைப்பு வந்து இனிமையாவது வந்து வாய் திறந்து பேசுவாங்களா, இல்லை அவங்களுக்கு எங்கேயாவது அன்பு கிடைக்குமா? ஏன்னா ஏற்கனவே கடகராசியை வந்து ஒரு பாசக்கார பயப்புள்ள, அது உங்கள் டைலாக் சார். சொல்லுங்க, அந்த அழைப்பு எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா? நிச்சயமா. இந்த கடகராசி பொதுவாக தாய் உள்ளம் கொண்டவங்க, தனக்கு ஒரு நல்லது செஞ்சவங்க தேடி தேடி திருப்பி செய்யுங்க அந்த ராசி. அப்போ நான் வளராத காலத்தில் எனக்கு இது பண்ணிட்டாங்க, அப்போ அந்த மாதிரி தன்மை உள்ள ராசி. நன்றியோடு இருப்பாங்க. இப்போ இந்த ராசிக்கு என்னன்னா 9ஆம் வீட்டில் சனி வக்ரம் பெறுகிற காலகட்டம். இந்த ராசியில் குரு பகவான் வேறு இருக்கு. ஃபஸ்ட்டு கஜகேசரி யோகம். இந்த கடகராசிக்காரர்கள் இப்போ எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ திடீர் என்ற ஒரு விஷயம் எப்போ வருதுன்னா, முதல்ல இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ தான் வருவாங்க. கூட்டு சம்மந்தப்பட்டது. இத்தனை நாளாக எதிரியாக இருந்துச்சிருக்கலாம், மாறி இருக்கலாம், மாற்று கருத்து இருந்திருக்கலாம். இப்போ தான் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரிஞ்சவங்களாம் திருப்பி ரீயூனியன் ஆகிறாங்க. இது ஆண் பெண் அப்பாற்பட்டு அந்த உறவு டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு. இதன் மூலம் அவங்க தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சொத்து சுகம் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு கரெக்ட் ஐடியா இருக்கும் இவங்களுக்கு. இந்த மாதிரி உறவுகள், நண்பர்கள், அந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயது நண்பராக இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு சார், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு சார் திருப்பி வராங்க. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம், லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். அடுத்து இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜாப் தாங்க. ஜாப் ரீதியாக இந்த ராசி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, சில காலமாக அவ்வளோ கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்குண்டான பயன் இல்லை. இவங்கள இரவு பகல் நைட் டியூட்டி பார்த்த மாதிரி, பகல் டியூட்டி எல்லா டியூட்டியும் பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் அங்கீகாரம் குறைவாக இருந்தது. அது குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டாஃபாக இருந்தவங்க ரொம்ப பாடுபட்டாங்க. அது வெளிநாட்டு வேலைக்கு போனவங்கள சார் அங்கே எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, நானே பார்க்க வேண்டியதாக இருந்தது. அப்போ மற்றவங்க வேலையை இழுத்து போட்டு செஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ தான் இவங்க உண்டான வேலை என்ன, அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைச்சி அதுக்குண்டான சம்பள உயர்வும் கிடைக்கிற மாதிரி. அப்போ ஒரு சில ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க நிறைய பேர். இப்போ என்ன ஜாப் சேஞ்சுக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு தகவல் வருது, இப்போ இங்கே ஒரு வேலை இருக்காமா என்னன்னு பாரு அப்படின்னு தகவல். திடீர்னு ஒரு நியூஸ் பேப்பர்ல மாதிரி பார்ப்பாங்க, இது மாதிரி ஒரு அது பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுத்த மாதிரி, அது என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்போ உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படுகிற வேலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க. இல்லை சார் இந்த ஜாப் எனக்கு தெரியுது, கண்டுபிடிச்சோன்னா அப்போ உங்கள் ஜாதகம், லக்னம், தசாபுத்தி இந்த அம்சத்தில் பார்த்து அதற்குண்டான ஸ்டெப் எடுக்கும்போது நிச்சயமாக வேலை இல்லாத வேலை கிடைச்சிடும், வேலையில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இந்த ராசி ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இவங்களுக்கு சங்கங்கள், சபைகள், ஒரு கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு பொறுப்புகள், அதிகாரங்கள் வருகிற காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் புது தொழில் சம்மந்தப்பட்டது தொடங்கி அதை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. சார் எனக்கு பிஸ்னஸ் டிசைட் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு அமைப்பு இருக்குது ஜாதகத்தில், அப்போ ரைட் டைம். ஆனால் விளம்பரங்கள் கரெக்டாக கொடுத்து புது புது நபர்களை சேர்த்து சரியான வேலையாட்கள் போட்டு டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கணும். இந்த ராசிக்கார் ஒன்று மட்டும் எப்போ பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா, ஃபோன் நம்பரை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஃபோன் நம்பரை மாற்றிடுறது, இந்த இன்ஸ்டாகிராம் இது மாதிரி விளம்பரங்கள் டக்குன்னு இதெல்லாம் மாற்றிடுறது. ஒரு பர்மனண்ட் கான்டாக்ட் நம்பர் மெயின்டைன் பண்ண வேண்டிய ராசி இந்த ராசி தான். இந்த கடகராசி கணவன் மனைவியெல்லாம் பிரிஞ்சவங்கெல்லாம் சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க என்ன ஆச்சுன்னா சில காலமாக பிரிந்திருந்தாங்க. அதாவது கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, பொருளாதார ரீதியாக பேசுனது. இவங்க கரெக்டாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவாங்க. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தை பிறந்ததுக்கு பின் சண்டை வந்தது பல பேர். அப்போ இப்போ தான் அந்த உறவுகள்லாம் புதுப்பிக்க வெரி குட் திருப்பி போய் பார்த்து பேசி அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். அடுத்த ரீபேச்சப்புக்கு வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு இல்லை இது ஒத்தே வராதுங்க, அடுத்து பார்ப்போங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அடுத்த ஒரு திருமணம், அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு இந்த அமைப்புக்கு வருதுங்க. ஆக மொத்தம் உங்கள் உறவு வலுப்பெறுகிற காலகட்டம் வந்தாச்சு. ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டீங்க சார். நன்றி, தேங்க்யூ. நல்லா அழகாக சொன்னீங்க அந்த ராசிக்கு. அதாவது ரொம்ப அழகான பதிவு, அழகான ஒரு இந்த ராசிக்குள்ளான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது யாருக்காக? உங்களுக்காக தாங்க இந்த பதிவே. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்,
பாசிட்டிவாக நடந்தால் சந்தோஷம் தானே. பட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு. ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் வந்து ஜாதகம், இது ஜாதக புக்கு. உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், நான் என் ராசியை நானே கற்றுக்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிரியப்படுவீங்க. இந்த புக்கை வாங்கிக்கோங்க. அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இதை வாங்கி ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஈஸியாக படித்து நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். உங்களுடைய ராசி பலன் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜாதகம் என்ன, எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கல, இல்லை வாங்க தெரியலனா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம விஜயகுமார் சார்கிட்டே கேட்டு இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இது பயங்கர யூஸ்ஃபுல்லான புக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. நன்றி.